பூநூலை அறுத்து எறிந்த சுந்தரம் சாமிகள். கோடகநல்லூர் சுந்தரம் சாமிகள் திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் 1831 ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி யக்ஞேஸ்வரர் காமாட்சி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சாமிகளின் 1½ வயதில் அவரது பெற்றோர் இறந்து விட்டதால் அவரது மாமா வெங்கட சுப்பையா என்பவர்தான் சாமிகளை வளர்த்து வந்தார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதால் அவர் ஒரு தெய்வப் பிறவி என சிறு வயதிலேயே கொண்டாடப்பட்டார். ஒருமுறை சுந்தரம் சாமிகள் பொதுமக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென எழுந்து வீட்டுக்குள் சென்றார். சில நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த சுந்தரம் சாமிகளின் தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது. அதாவது குடுமியையும் பூணூலையும் துறந்துவிட்டு எளிமையான மனிதராக வெளியே வந்தார். தனது வாழ்நாளில் 22 கோவில்களுக்கு சுந்தரம் சாமிகள் குடமுழுக்கு செய்து வைத்திருக்கிறார். தனது இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த சுந்தரம் சாமிகள் சீடர்களிடம் சமாதி அடையப் போவதை பற்றி கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 1878ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தசமி திதியில் ஜீவசமாதியானார்.